ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் கிளாஸில் எழுதியிருப்போம். ஒருவேளை நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலனாலும் அது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தான். நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். மூவிங் ஆன், இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு பாஸ்ட் இயர்ல ரிப்பீட்டடா கேட்ட ரிப்பீட்டட் பேட்டர்ன் டைப் கொஷின். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுத்து எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணி பாருங்க. அண்ட் அதை ஒரு வாட்டி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீ தான் நமக்கு இந்த வீடியோவா இருக்க போகுது. இந்த பார்ட் 1 வீடியோல ஃபர்ஸ்ட் 50 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் கொஷின். if a equal to ஒரு பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, b equal to இன்னொரு பைனரி வேல்யூ அண்ட் c ஓட பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து சிஎஸ்ஐல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின். சிஎஸ்ஐல இருந்து மோஸ்டா நமக்கு வர கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வர்ஷன், டைப் கன்வர்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இது யூஸ் பண்ண கேட்ஸ் யூஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு பைனரி வேல்யூ இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறத செக் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகே, 1 by 1 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறத செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன்ல நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சி ஈக்குவல் டு நெகேஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏவை நெகேஷன் பண்ணோம்னா நெகேஷன்ங்கிறது இன்வர்ஷன் மாதிரி. இப்போ 1 இருக்கிறது 0வா மாறிடும். கரெக்டா, 0 இருக்கிறது 1ஆ மாறிடும். நீங்க ஃபுல்லா நெகேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் நெகேட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த இடத்துல இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 0 1 இருக்கு. பட் சியோட வேல்யூ என்ன? 1 0. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வராது. சேம் வே ஆப்ஷன் சி பாருங்க, நெகேஷன் ஆஃப் பி அப்படின்றாங்க. பி வந்து 1 1 1 இருக்கு. அப்ப இதை நெகேட் பண்ணோம்னா 0 0 0. சியோட மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ இட் இஸ் எய்தர் ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து நீங்க எனி ஒன் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் சேமா வருதான்னு செக் பண்ணுங்க. அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூ. மித்த எல்லா கேஸுமே அவுட்புட் ஃபால்ஸ், தட் இஸ் 0. ஆர் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ 1ஆ இருந்தாலும் அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். கிளியரா? லெட்ஸ் ட்ரை அண்ட் ஆப்ரேட்டர். ஆப்ஷன் டி ட்ரை பண்ணுவோம். 1 0 1 1 0 1 1 0. இதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ நம்பர்ஸ்ல மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பி பாருங்க, 1 1 1 0 0. எவ்ரிதிங் ரிமைனிங் எல்லாமே நமக்கு 0 ஆயிருது பி பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் பண்ணும்போது போத் ஷுட் பி ட்ரூ. இப்ப நம்ம எப்பவுமே யூஸ்வலா ரைட்ல இருந்து லெஃப்ட் பண்ணும். பட் நம்ம குவிக்கா பண்றதுக்காக டு சேவ் டைம் நீங்க என்ன பண்ணலாம்னா லெஃப்ட்ல இருந்தே ரைட் போலாம். 1 and 1 இட் இஸ் 1. 0 and 1 0. 1 and 1 1. இது கூட சி கூட மேட்ச் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் வந்த ஆன்சர் எல்லாமே மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் 1 and 0 0. 0 and 0 0. பில பாத்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே ஜீரோஸா தான் இருக்கு. அப்ப 0 கூட நீங்க என்ன அண்ட் பண்ணாலும் அவுட்புட் 0 தான் வரும். கரெக்டா? சோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் அஸ் ஆப்ஷன் வேல்யூ சி. இப்போ ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ இதே மாதிரி குவிக்கா ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஷன்ஸ் வராதுன்ட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா செக் பண்ணணும்ட்டு இல்லை. குவிக்கா நெகேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் பாருங்க, செக் பண்ணிட்டு யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி, A and B. Okay, moving on. Next question. Which memory device is generally made of semiconductors? So, semiconductors பொறுத்த வரைக்கும் it is RAM. Random access memory. RAM தான் நமக்கு வந்து semiconductor integrated circuits, ICs வந்து மேட் ஆயிருக்கும். செமிகண்டக்டர்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும்னா ஃபுல் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ். இது எல்லாமே நமக்கு சிலிகான் சிப்ஸ் மேல இருக்கும். ஸோ ரேம் தான் நம்மளோட பிரைமரி மெமரி டிவைஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரேம் இஸ் மேட் அப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் ரிலேட்டடா இப்போ வேற என்னென்ன டிவைஸ்லாம் நமக்கு செமிகண்டக்டர்ஸ் மேட் ஆயிருக்குன்னா ரேம் அண்ட் ராம். இது ரெண்டுமே மேட் அப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். சிடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிக்கல் டிவைசஸ். ஸோ அது வந்து ஆப்டிக்கல் டிவைசஸ் கீழே வரும். அண்ட் தென் ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே நமக்கு மேக்னெட்டிக் டிவைசஸ். கரெக்டா? ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த மேக்னெட்டிக் டிவைசஸ். ஓகே, மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ப்ரோக்ராமிங் ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரைப்ஸ் த ரூல்ஸ் ஃபார் ஃபார்மிங் வேலிட் சென்டென்சஸ் இன் த ப்ரோக்ராம்? ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம்? சம்திங் தட் கிவ்ஸ் வேலிட் ஸ்ட்ரக்சர் ஆர் த கிராமர். அதை வந்து நம்ம சின்டாக்ஸ் வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ சின்டாக்ஸ்க்கு கீழே தான் நம்மளோட கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு சின்டாக்ஸ்க்கு கீழே தான் வரும்.
கிளியரா? வேறஸ் சிமாண்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிமாண்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிராமட்டிக்கலா தட் இஸ் மீனிங் வைஸ் கரெக்டா இருக்கா? ஓகே. வெதர் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறது வந்து சின்டாக்ஸ். பட் மீனிங் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கறது நமக்கு சிமாண்டிக்ஸ். கிளியரா? பட் அண்ட் டைப்பிங் பொறுத்த வரைக்கும் டைப்பிங்னு நமக்கு பெருசா செப்பரேட்டா எந்த கான்செப்டும் இல்ல. ஜஸ்ட் ப்ரோக்ராம் எழுதுறது டைப்பிங். And even pragmatics is not closely related to coding. Semantics, syntax இது ரெண்டு தான் இருக்கு. Semantics பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றது. Semantics பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து whether it is correct meaning. ஓகேவா? Semanticsல தான் நமக்கு வந்து டைப் செக் பண்றது, தென் ஸ்கோப்குள்ள இருக்கான்னு செக் பண்றது எல்லாமே semanticsக்கு கீழே வரும். கிளியரா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி சின்டாக்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், binding time refers to the time when the language construct is associated with its property. Which of these is a binding time category அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைண்டிங் டைம்னா என்னன்னா, எப்ப வந்து ஒரு வேரியபிள் வேல்யூ கூட அசோசியேட் ஆகுதோ, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருப்போம். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, அந்த எக்ஸும் 10ம் ரிலேட் ஆகணும்ல, அந்த டைமை தான் நம்ம பைண்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ பைண்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் பைண்டிங் டைம் ஆகும்னா, we have two types of binding. First one, static binding. Static binding na என்னது? Static binding is also called as early binding or compile time binding. இந்த terms எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு சேம் மீனிங் தான். கம்பைல் டைம் பைண்டிங், ஸ்டாட்டிக் பைண்டிங், ஏர்லி பைண்டிங். இது என்ன நடக்கும்னா, கம்பைல் டைம்ல நமக்கு பைண்டிங் நடக்கும். கிளியரா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆல் த கம்பைல் ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா, இதெல்லாமே நமக்கு ஸ்டாட்டிக் டைப் பைண்டிங் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டைனமிக் பைண்டிங். டைனமிக் பைண்டிங் வந்து வி ஆல்சோ கால்ட் அஸ் லேட் பைண்டிங் ஆர் ரன் டைம் பைண்டிங். நமக்கு இது வந்து ரன் டைம்ல பைண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைத்தன்லாம் பார்த்தீங்கன்னா ரன் டைம்ல தான் அதோட டைப்பே செக் ஆகி ரன் டைம்ல ரன் ஆகும். ஸோ விச் டைம் கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. ரன் டைம் ஒன்லி இல்ல, பிகாஸ் வி ஆல்சோ ஹேவ் கம்பைல் டைம். ஸோ இட் இஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஆப்ஷன் சி, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டைப் தான் இருக்கு. ஸ்டாட்டிக் பைண்டிங், டைனமிக் பைண்டிங். ஓகே, போத் கம்பைல் டைம், ரன் டைம். கிளியரா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the attribute name could be structured as an attribute consisting of first name, middle name and last name. இதை வந்து என்ன டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்ரிபியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நேமே வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இந்த மாதிரி பிரிக்கலாம். வாட் டு வி கால் திஸ் டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்? ஜென்ரலி ஆட்ரிபியூட்ஸ்ல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல மெயின் டைப் பாத்தீங்கன்னா இதுதான், தட் இஸ் அ காம்போசிட் ஆட்ரிபியூட். எப்போ வந்து ஒரு ஆட்ரிபியூட் காம்போசிட்னா, நீங்க அதை வந்து சின்ன சின்ன சப் ஆட்ரிபியூட்ஸா டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் அ காம்போசிட் ஆட்ரிபியூட். சிம்பிள் ஆட்ரிபியூட்னா என்னது? இப்ப ஏஜ் இருக்குன்னா ஃபர்தரா என்னால ஏஜை டிவைட் பண்ண முடியாது. கரெக்டா? ஏஜ்னா ஒரு 30, 32 அப்படின்னு ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல், ஃபர்தரா என்னால டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை வந்து சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிட் ஆட்ரிபியூட் தான் நமக்கு மேல இருக்கிற டெஃபினிஷன். The attribute that can be further broken down into sub attributes. இந்த மாதிரி சப் ஆட்ரிபியூட்ஸா நம்மளால டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா தட்ஸ் அ காம்போசிட் ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேம் அண்ட் another example is address. மெயின் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல பார்த்தது அட்ரஸ் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அட்ரஸும் நமக்கு காம்போசிட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் we have multi-valued attribute. மல்டிவேல்யூட் ஆட்ரிபியூட்னா ஒரே ஆட்ரிபியூட்டுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஜெண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெண்டர்னா எய்தர் மேல் ஆர் ஃபீமேல், மல்டிபிள் வேல்யூஸ் இருக்க முடியாது. பட் இதே ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிரைமரி நம்பர் இருக்கலாம், செகண்டரி நம்பர் இருக்கலாம், ஆல்டர்னேட் நம்பர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஆட்ரிபியூட்க்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சு. இப்போ கோர்சஸ் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணலாம், ஸ்கில் செட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் we have derived attribute. derived attributeனா ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு இன்னொரு ஆட்ரிபியூட்டை கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் அ derived attribute. எக்ஸாம்பிள், நான் யூசர்ட்ட இருந்து டேட் ஆஃப் பர்த் வாங்குறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அவங்களோட ஏஜை கண்டுபிடிக்கலாமா? ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இன்னைக்கோட டேட், ஸோ ஏஜ் ஈக்குவல் டு கரண்ட் டேட் மைனஸ் டேட் ஆஃப் பர்த் பண்ணால் எனக்கு ஏஜ் கிடைச்சிடும். ஸோ அப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு ஆட்ரிபியூட் வாங்குறேன், அதை வச்சு இன்னொரு ஆட்ரிபியூட்டை நான் டிரைவ் பண்றேன், தட் இஸ் அ derived attribute. கிளியரா? ஸோ ஹியர்
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணா ஸ்பிளிட் பண்ண முடியும். தட்ஸ் அ காம்போசிட் அட்ரிபியூட் ஆப்ஷன் பி. மூவிங் ஆன். Next question. Create table employee name variable character int integer. What type of statement is this? So DML, DDL. Okay. And then we have DCL, TCL. Okay. Transaction control இருக்கு, data control இருக்கு. Okay. Now when you come to the statement create table, அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஸ்கீமா ரிலேட்டடா, தட் இஸ் ஒரு புது டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம், இல்லை டேபிள்ல சேஞ்சஸ் பண்றோம், அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்க்கு கீழே வரும். ஓகே, தட் இஸ் DDL, டேட்டா டெஃபினிஷன். கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட் அந்த மாதிரி நான் டேபிள்லே சேஞ்சஸ் பண்ண தட்ஸ் DDL. இதே வந்து நான் டேபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் சேஞ்ச் பண்றேன், இன்சர்ட் பண்றேன், அப்டேட் பண்றேன், இல்லைன்னா செலக்ட், இதெல்லாம் நமக்கு DMLக்கு கீழே வரும், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே, அண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வர்ச்சுவல் டேபிள் கிரியேட் ஆகும். கிளியரா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் கீழே வராது, ஒரு வர்ச்சுவல் டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்மளால அந்த டேபிளை வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரெயின். நம்ம கன்ஸ்ட்ரெயின் வந்து ரூல்ஸ் மாதிரி தான், கரெக்டா செக் பண்றது. ஸோ அதுக்கும் இந்த கொஸ்டின் ரிலேட்டட்ல ஆப்ஷன் பி, DDL. மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின். An entity A is associated with at most one entity in B, and an entity B is associated with at most one entity in A அப்படின்றாங்க. ஸோ இந்த டேர்ம் அட்மோஸ்ட், அட்லீஸ்ட், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அட்மோஸ்ட்னா மேக்சிமம் 1, ஸோ எய்தர் 1 ஆர் 0. அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்தர் 1 ஆர் 0. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க அட்மோஸ்ட். நம்ம என்ன பண்ணோம்னா we have to find the cardinality. கார்டினாலிட்டிங்கும் போது எத்தனை ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வரலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to manyன்றாங்க. 1 to manyனா ஏல இருந்து B should have many values. ஓகே, ஆனா அந்த இதுக்கு வந்து சான்ஸ் இல்லை, பிகாஸ் they have given at most 1. அப்படிங்கும் போது A to B there should be 1 to 1. கான்செப்ட் புரியுதா? and many to manyனா many entities in A relate to many entities in B. ஓகே, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அட்மோஸ்ட் 1 என்டைட்டி ரெண்டு சைட்ல இருக்குது அப்படின்னால தட் இஸ் 1 to 1 ரிலேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? அட்லீஸ்ட் 1 கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் ஹாவ் மெனி டு மெனி, அட்லீஸ்ட் அப்படின்னா. பட் அட்மோஸ்ட் அப்படின்னாலே இட் இஸ் 1 to 1. ஓகே, ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 1 it is connected only one entity from set B and the vice versa. Okay. Moving on. In the dash normal form, a composite attribute is converted to individual attributes. So normal type formsல வந்து இந்த மாதிரி நார்மல் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்து இது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபெண்டன்சி கொடுத்துருவாங்க, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு இது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து இது பர்டிகுலர் ரிலேஷன் வந்து 1F ஃபார்ம்ல இருக்கா, 2F ஃபார்ம்ல இருக்கா அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒரு நார்மல் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த ஃபார்ம்ல இருக்கான்னு கேட்பாங்க. ஆர்எல்ஸ் டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின். டெஃபினிஷன் பேஸ்ட்ல ரிமெம்பர் 1NF பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூஸும் அட்டாமிக் வேல்யூஸா இருக்கணும். ஓகே, தே ஷுட் பி இண்டிவிஜுவல் வேல்யூஸ். 2NF பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல் த வேல்யூஸ், தே ஷுட் நாட் பி எனி பார்ஷியல் டிபெண்டன்சி. 3NF பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. BCNF பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3NF ஓட ஸ்ட்ரிக்டர் வெர்ஷன், தட் இஸ் 3NF சார்ட் அவுட் ஆயிருக்கணும், தட் there is should be no transitive dependency. At the same time டிரான்சிட்டிவா இருந்தாலும் நான் பிரைம் டு பிரைம் வேல்யூ இருந்துச்சுன்னா அது BCNF. ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன் நம்ம செஷன்ல பார்த்த டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு நார்மல் ஃபார்ம்ஸ்ல வரும். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டேஷ் நார்மல் ஃபார்ம் a composite attribute is converted to individual attribute. So this is nothing but atomicity. கரெக்டா? மல்டிபிள் வேல்யூஸை நான் வந்து பிரேக் டவுன் பண்ணி ஐ எம் மேக்கிங் இட் இன்டு இண்டிவிஜுவல் attributes. That is a atomicity. That is first 1NF form. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. only single value, atomic single value and composite attribute அப்படி வந்தாலே 1NF தான், no doubt. Moving on to the next question. What is NoSQL? So NoSQL ஓட direct definition நீங்க கேக்குறாங்க. So NoSQL பொறுத்த வரைக்கும், okay, NoSQL பொறுத்த வரைக்கும் it is nothing but the not SQL. NoSQL அப்படின்னா full form பாத்தீங்கன்னா not an SQL, not only SQL. Okay, so definition note பண்ணிக்கோங்க. ஒருவேளை what is the full form of NoSQL கொடுத்தா not SQL கிடையாது, it is not only SQL.
இது மறந்துடாதீங்க. ஃபுல் ஃபார்ம் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி எஸ்கியூஎல். ஸோ அப்படின்னா என்னன்னா நமக்கு எஸ்கியூஎல்ல வந்து RDBMS தான் கரெக்டா, இட் இஸ் அ ரிலேஷனல் டேட்டாபேஸ். வேறஸ் நோ எஸ்கியூஎல்ல வந்து நமக்கு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸுமே ஹேண்டில் பண்ணும். கிளியர்? ஸோ தட் இஸ் வை இட்ஸ் நாட் ஓன்லி எஸ்கியூஎல். ஓகே, ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கும், நமக்கு ஸ்கீமா ஒரு டேபிள் இருக்கும், ஐடி நேம் ஏஜ் அப்படின்ட்டு அந்த ஸ்கீமா ஃபாலோ பண்ணி நமக்கு டேட்டாஸ் இருக்கும். வேறஸ் நோ எஸ்கியூஎல் பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாடல்ல இருக்கும். ஸோ ஜேசன்ல கோடலும் இந்த மாதிரி டேபிளா இல்லாம இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள ஐடி ஸ்கீமால என்ன கொடுக்குறோமோ அது இங்க இருக்கும், நேம் ஏஜ் ஸ்கில் அப்படின்ட்டு ஒரு டேபிளா இல்லாம ஒரு டாக்குமெண்ட் மாடல்ல இருக்கும். That is the NoSQL. NoSQL examples note பண்ணிக்கோங்க. We have MongoDB, okay, Cassandra, okay. இது எல்லாமே examples of NoSQL. First point என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A type of SQL database. தப்பு. SQL different, NoSQL different. So it's not type of SQL database. Second one, a non-relational database technology that allows for flexible schema design and scalability அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So that is the standard definition of NoSQL. NoSQL is a non-relational database that allows flexible schema design. So நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல எப்படி ஃபிக்ஸ்டு ஸ்கீமா இருக்கும், இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஃபிளெக்சிபிள் ஸ்கீமா. ஓகே, ஆப்ஷன் சி அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் query இல்ல, none of the above கிடையாது, பிகாஸ் இட்ஸ் ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கியூஎலும் NoSQLம் அப்படியே ஆப்போசிட்ஸ் மாதிரி. ஓகே, எஸ்கியூஎல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எஸ்கியூஎல்ல வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். பட் வேறஸ் NoSQLல we will be using non-relational database. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்கியூஎல்ல வந்து நமக்கு ஸ்கீமா பாத்தீங்கன்னா ஸ்கீமா இஸ் ஃபிக்ஸ்டு. நம்மளோட டேபிள் வேல்யூஸ் காலம் வேல்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்கும். இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஸ்கீமா, பட் ஹியர் இட் இஸ் அ ஃபிளெக்சிபிள் ஸ்கீமா. ஓகே, எஸ்கியூஎல்ல நமக்கு எல்லா வேல்யூஸ்மே ஸ்கீமா வேல்யூஸ், தட் இஸ் தே வில் பி அஸ் டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ். கிளியரா? இங்க வந்து நமக்கு எல்லாமே டாக்குமெண்ட்ஸா தான் இருக்கும். கிளியரா? there will be document and also there will be as a key value pair. நான் இங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி அந்த மாதிரி key value pair தான் இருக்கும். கிளியரா? எக்ஸாம்பிள் SQL ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, MySQL. மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் SQL பாத்தீங்கன்னா MySQL, Oracle DB எல்லாமே நமக்கு RDBMS. நான் ரிலேஷனலுக்கு கீழே நம்ம பார்த்த மாதிரி MongoDB, Cassandra, Redisலாம் நமக்கு NoSQL கீழே வரும். கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி இதான் வந்து NoSQL டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்? ஸோ டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்க்கான டெஃபினிஷன் கேட்குறாங்க. ஸோ டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் வந்து நமக்கு NoSQLோட ஒரு டைப் தான் நமக்கு டாக்குமெண்ட் டேட்டாபேஸ். ஸோ அது வந்து டேட்டாவை வந்து ரோஸ் காலம்ஸ்க்கு பதிலாக டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் டாக்குமெண்ட் டைப் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா we have JSON. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. we have JSON, we have XML. இது எல்லாமே நமக்கு டாக்குமெண்ட் டேட்டாபேஸ். ஸோ டேபிள்ஸ் அண்ட் ரோஸ்க்கு பதிலாக இட் வில் ஸ்டோர் இட் அஸ் அ கீ வேல்யூ பேர். டாக்குமெண்ட் டைப்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டாபேஸ் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் டேபிள். தப்பு, டாக்குமெண்டா ஸ்டோர் ஆகும். ஆப்ஷன் பி, டேட்டா தட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் அ ஹைராக்கியல் மாடல். அது வந்து நமக்கு ஹைராக்கியல் டேட்டாபேஸ். தப்பு. டேட்டாபேஸ் தட் ஸ்டோர்ட் அஸ் அ செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அஸ் டாக்குமெண்ட்ஸ். ஆப்ஷன் சி. கிளியரா? ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் தட் மாடல்ஸ் டேட்டா அஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் தான் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணும். பட் நமக்கு டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் அ டாக்குமெண்ட். ஓகே, தி டேட்டாபேஸ் தட் ஸ்டோர்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அஸ் டாக்குமெண்ட். ஆப்ஷன் சி. மூவிங் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின். given below are the two statements. நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா breadth first search BFS is optimal when all the step costs are equal, whereas uniform cost search is optimal with any step cost அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, when all the step costs are same, uniform cost search expands more nodes at depth than breadth first search. BFS ஓட UCS வந்து டெப்த் நிறைய போகுன்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு அசர்ஷன் ரீசனிங் டைப் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ட்ரூ ஆர்
ஃபால்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல வந்து நீங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு வந்து breadth first search வந்து it is optimal when every action is true. So that is true. கரெக்டா? BFS வந்து எல்லா ஸ்டெப் காஸ்ட்மே ஈக்குவல் அப்படின்னா that is optimal. True. செகண்ட் ஒன், UCS எப்ப ஆப்டிமலா இருக்கும்னா it is for any arbitrary positive value. Okay, that is non-negative step cost. Even that is true. So statement 1 பொறுத்த வரைக்கும் it is true. Clear? Statement 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Statement 2 பொறுத்த வரைக்கும் when all the step cost are the same. ஸ்டெப் காஸ்ட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்டெப் காஸ்ட் வந்து நமக்கு ஈக்குவல் அப்படின்னா UCS பொறுத்த வரைக்கும் it will increase the node in order of increasing path cost. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தோட காஸ்ட் ஈக்குவல்ஸ் டெப்த் இன்டு கான்ஸ்டன்ட் காஸ்ட். டெப்த் இன்டு கான்ஸ்டன்ட் காஸ்ட். இப்போ நமக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகும்போது நவ் த UCS will behave exactly same like the BFS. சரியா? ஸோ இது புரியுதா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பான்ஸ் மோர் நோட் அட் டெப்த் D than BFS அப்படிங்கிறது வந்து we cannot claim to be true. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. Moving on, next question. Where does the value of alpha beta search get updated? Okay, so alpha beta search பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து alpha beta pruning அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து min max algorithm. ஓகே, தட் இஸ் கேம் பிளேயிங் ஏஐல நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஆப்டிமைசேஷன் டெக்னிக் தான் இந்த ஆல்பா பீட்டா ப்ரூனிங். இதுல வந்து நமக்கு 2 வேல்யூஸ் இருக்கும். கரெக்டா? ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு வந்து பீட்டா. ஆல்பா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த மேக்ஸிமம் பிளேயரோட பெஸ்ட் வேல்யூ தட் இஸ் ஃபவுண்ட் this alpha, and beta பொறுத்த வரைக்கும் மினிமம் பிளேயரோட பெஸ்ட் வேல்யூ தட் இஸ் பீட்டா வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே சர்ச் ஆகும்போது நமக்கு பாத் எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பா பீட்டாவுமே தே வில் பி பாஸ்ட் 1 by 1 along the transversal search path. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் அந்த மாதிரி கிடையாது. இட் வில் அப்டேட் நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்க அலாங் த டிரான்ஸ்வர்சல் சர்ச் பாத் நமக்கு ஒன்னொன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். எண்ட் ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்னு கிடையாது. ஸோ இட் வில் நாட் பி அப்டேட்டட் இனிஷியல் ஸ்டேட். ஏன்னா இனிஷியல் ஸ்டேட்லேயே அப்டேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு என்ன வேல்யூ வருதுன்னே நமக்கு தெரியாது. எண்ட்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கலாம். அதனால போற பாத்துல அது அப்டேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். கிளியரா? ஸோ போத் த வேல்யூஸ் ஆர் அப்டேட்டட் while traversing the search tree. So that is along the path of the search tree. Note பண்ணிக்கோங்க. It is along the path. Clear? Moving on. Next question. So definition, explanation பாருங்க. So it goes along the search path. So alpha beta pruning பொறுத்த வரைக்கும் they are updated as the search progresses. Clear? Moving on. Next question. A message is encrypted using a public key cryptography to send a message from sender to receiver. Which one of the following statement is true அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு கிரிப்டோகிராஃபியோட பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்குமே 2 கீ இருக்கும். ஒன்று வந்து ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஓகே, தட் இஸ் த பப்ளிக் கீ தட் என்கிரிப்ட்ஸ். இந்த பப்ளிக் கீ பொறுத்த வரைக்கும் நேம்ல இருக்கு பப்ளிக், தட் இஸ் ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன். எல்லார்டையுமே இந்த கீ வந்து நமக்கு ஷேர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீ இருக்கும். பிரைவேட் கீ வந்து இட் இஸ் அ சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீ வந்து ஒன்லி டு தட் பர்டிகுலர் பர்சன், யார் இந்த டேட்டா சென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரைவேட் கீ வந்து ஆக்சசபிளா இருக்கும். இட்ஸ் சீக்ரெட். இப்போ நமக்கு சென்டர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் சைடு வந்து மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி ரிசீவரோட பப்ளிக் கீ வச்சு மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவர் என்ன பண்ணுவானா மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணும்ல, டீக்ரிப்ட் பண்றதுக்கு அந்த ரிசீவர் சைட்ல இருக்கிற பிரைவேட் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த கீ எப்ப எங்க யூஸ் ஆகும்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் இருக்காங்க அப்படின்னா சென்டர் வில் என்கிரிப்ட் த மெசேஜ் வித் ரிசீவர்ஸ் பப்ளிக் கீ. ஓகேவா? ரிசீவரோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி மெசேஜை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிசீவருக்கு மெசேஜ் போயிடும். ரிசீவர் என்ன பண்ணுவார்னா அவங்கள்ட்ட இருக்கிற பிரைவேட் கீயை யூஸ் பண்ணி மெசேஜை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ரிசீவர் டீக்ரிப்ட்ஸ் யூசிங் ஹிஸ் ஓன் பப்ளிக் கீன்னு இருக்கு. தப்பு. ரிசீவர் டீக்ரிப்ட்ஸ் யூசிங் சென்டர்ஸ் பப்ளிக் கீ. நமக்கு சென்டரோட கீயை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சென்டர் இருக்காங்கன்னா சென்டர் வந்து ரிசீவரோட பப்ளிக் கீ, பிரைவேட் கீ ரிசீவர்ட்ட மட்டும் தான் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் சென்டர் என்கிரிப்ட்ஸ் யூசிங் ஹிஸ் ஓன் பப்ளிக் கீ. இல்ல, சென்டரோட பப்ளிக் கீயே யூஸ் ஆகாது. சென்டர் என்கிரிப்ட்ஸ் யூசிங் ரிசீவர்ஸ் பப்ளிக் கீ. ஆப்ஷன் டி. கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4. ஓகே,
மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் the sender will encrypt the message using the receiver's public key. ஓகே, ஸோ ரிசீவரால மட்டும்தான் அதை டிகிரிப்ட் பண்ண முடியும். இது வந்து ரிசீவரோட பப்ளிக் கீன்றது லாக் மாதிரி வச்சுக்கோங்க. ரிசீவரோட லாக்கை வச்சு லாக் பண்ணிடுவாரு. இப்ப ரிசீவர்கிட்ட போனோடனையும் கீ வந்து ரிசீவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு சாவிதான் இருக்கு, அண்ட் தட் இஸ் வித் ரிசீவர். அப்ப அந்த கீயை வச்சு இதை டீக்ரிப்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்குவாங்க. இதான் கான்செப்ட். சென்டரோட கீ வந்து எந்த இடத்துலயுமே நமக்கு யூஸ் ஆகாது ஃபார் என்கிரிப்டிங் அண்ட் டீக்ரிப்டிங். மூவிங் ஆன் நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் connectionless transport layer protocol belongs to the internet protocol family? So நமக்கு இது எல்லாமே for protocols are for the connections. நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால்ஸ். கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால்ஸ்க்கு கீழே நமக்கு டிசிபிலாம் வரும். டிசிபிலாம் வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால்ஸ். தட் இஸ், எனக்கு வந்து கரெக்டா கன்ஜெஷன் இல்லாம இருக்கா, எரர் ஏதாச்சும் இருக்குதா, டேட்டா டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருக்கா, அதெல்லாமே நமக்கு கனெக்ஷன் ஓரியன்டட். கனெக்ஷன் லெஸ் கிடையாது. கொஸ்டின்ல வந்து கனெக்ஷன் லெஸ் கேட்கறாங்க. இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் பட் இஸ் கனெக்ஷன் ஓரியன்டட். ஓகே, நம்மளோட இமெயில், வெப் ப்ரௌசிங், ஃபைல் டிரான்ஸ்ஃபர், எஃப்டிபி, இது எல்லாமே நமக்கு டிசிபி கீழே தான் வரும். ஓகே, பட் இட் இஸ் நாட் கனெக்ஷன் லெஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூடிபி, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது வந்து நமக்கு வந்து கனெக்ஷன்லெஸ். கிளியரா? இட் இஸ் கனெக்ஷன்லெஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் டிசிபி. எப்பவுமே கனெக்ஷன் இதோட வந்து ப்ரோட்டோகாலோட கனெக்ஷன்லெஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராகவே இருக்கும். ப்ரோட்டோகால்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த கனெக்ஷனுமே செட்டப் பண்ண வேணாம். இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஆனா கேரண்டி ஆஃப் டெலிவரி வந்து கம்மி. அக்யூரசி இஸ் லெஸ் தேன் டிசிபி. கிளியரா? நம்மளோட ஆன்லைன் கேமிங், வீடியோ ஸ்ட்ரீமிங், இப்போ இந்த மாதிரி வாய்ப், டிஎன்எஸ் எல்லாமே நமக்கு வந்து கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்ஃபர் லேயர் ப்ரோட்டோகால் தான். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ்க்கு கீழே வராது. கரெக்டா டிரான்ஸ்போர்ட் லேயர்லேயே இருக்கு. அண்ட் சேம் அனதர் ஒன் டிசிபி, டேட்டாகிராம் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு வி டோன்ட் ஹாவ் எனி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். ஸோ ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. TCP is a connection oriented protocol. UDP is connectionless protocol. Note பண்ணிக்கோங்க. Very important. Moving on. Next question. Two finite state machines are said to be equivalent if they have. So ரெண்டு FSMs இருக்கு. அது எப்ப ஈக்குவலண்ட் ஆகும் அப்படின்னா when they recognize the same language. ஒரே கான்செப்ட் தான். எப்ப ரெண்டு FSM ஈக்குவலண்ட்னா when they accept or when they recognize the same language. ஓகேவா? நமக்கு ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கேன் பி ஏபி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு டிரைவ் ஆகுது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கலாம். பட் தே ஷுட் அக்செப்ட் சேம் லாங்குவேஜ். கிளியரா? அதர் வேர்ட்ஸ் சேம் லாங்குவேஜா எப்ப இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இட் ஷுட் ஹாவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஷுட் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ்னா நமக்கு டிஃப்ரெண்ட் எட்ஜஸ்ன்றது டிரான்சிஷன். ஸோ ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ் இப்படி போறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகலாம். கரெக்டா? ஸோ த டிரான்சிஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அட் த எண்ட் ஃபைனலா நமக்கு சேம் அவுட்புட் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் எட்ஜஸும் நமக்கு ஸ்டேட்ஸும் சேம் தான். கரெக்டா? எட்ஜஸ்ன்றது அந்த டிரான்சிஷனை டினோட் பண்ணும். ஸ்டேட்ஸ்ன்றது ஒரு இடத்துல தான் அந்த டிரான்சிஷன் ஆகி முடிக்கிற பிளேஸ் டினோட் பண்ணுது. கரெக்டா? ஸோ ஆல்மோஸ்ட் தே போத் ஆர் சேம். இது ரெண்டும் சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் ஆப்ஷன் 3 பாருங்க, ரெகக்னைஸ் த சேம் செட் ஆஃப் டோக்கன்ஸ். ட்ரூ. சேம் செட் ஆஃப் டோக்கன்ஸ் ரெகக்னைஸ் பண்றது சேம் டு அண்டர்ஸ்டாண்டிங் த சேம் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் சேம் செட் ஆஃப் லாங்குவேஜ். ட்ரூ. சேம் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் டியும் ஏபி மாதிரி தான். இட்ஸ் ராங். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் சேமா இருக்கணும், டிரான்சிஷன் சேமா இருக்கணும்ன்றலாம் அவசியம் இல்லை. ரெண்டு லாங்குவேஜ் சேம் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் சேம் லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணா, அக்செப்ட் பண்ணா, தென் இட் இஸ் ட்ரூ. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டெஃபினிஷன் பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. Two finite state machines are equivalent if they recognize the same language or same set of tokens. கிளியரா? சேம் அக்செப்ட் பண்ணாலும் சேமா அக்செப்ட் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணாலும் சேமா ரிஜெக்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எட்ஜஸ் சேமா இருக்கணும். ஓகே, ஸோ ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேட், சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருந்தா மட்டும் தே ஆர் ஈக்குவல்னு சொல்லிட முடியாது. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் பாருங்க. மூவிங் ஆன். நெக்ஸ்ட் ஒன். Which of the following statement is true?
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களா, த யூனியன் ஆஃப் டூ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் L1 and L2 எடுத்துக்கலாம். L1 and L2 if they are same, if they are context free, then their union language L1 union L2 ஒரு லாங்குவேஜ் இல்ல, இட் இஸ் ஆல்சோ CFL கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட யூனியனுக்கு கீழே ஆல் த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் யூனியன் அப்படின்னு செஷன்ல பார்த்துருப்போம். கரெக்டா? தட் இஸ் ரெண்டு லாங்குவேஜஸோட யூனியன் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரா தான் இருக்கும். ஆனா சிஎஃப்எல் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷனுமே நமக்கு ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, ரெகுலர் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெகுலர் லாங்குவேஜோட இன்டகிரேஷன், ரெண்டு ரெகுலர் லாங்குவேஜை நான் இன்டகிரேட் பண்ணேன்னா அதோட அவுட்புட் வந்து ரெகுலர் லாங்குவேஜ் தான் இருக்கும். ரெகுலர் லாங்குவேஜ் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் இன்டர்செக்ஷன். சிஎஃப்எல் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டுமே இன்டர்செக்ஷன் மாதிரி தான். காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆல்சோ நாட் க்ளோஸ்ட். லாஸ்ட் ஒன், இஃப் த லாங்குவேஜ் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ இட் கேன் ஆல்வேஸ் பி அக்செப்டட் பை அ deterministic push down automaton அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஸோ எனக்கு சிஎஃப்எல் வந்து அக்செப்ட் ஆனாலும் ஓகே இட் கேன் பி அக்செப்டட் பை NPDF. ஸோ தட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஓகேவா? பட் எவ்ரி சிஎஃப்எல் கேன் பி அக்செப்டபிள் பை DPA அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. தட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஃப்எல் வந்து எப்பெல்லாம் க்ளோஸ்டா இருக்கும்னா சிஎஃப்எல் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் யூனியன். க்ளோஸ்ட்னா ரெண்டு இது பண்ணும்போது அவுட்புட் வந்து சிஎஃப்எல்லா வரும். நெக்ஸ்ட் கன்கேட்டினேஷன். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டிங் டாபிக். கன்கேட்டினேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளீன் ஸ்டார். இது மூணுல தான் நமக்கு சிஎஃப்எல் வந்து க்ளோஸ்டா இருக்கும். கிளீன் ஸ்டார், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃபரன்ஸ், இது மூணுக்குமே நமக்கு வந்து இட் இஸ் நாட் க்ளோஸ்ட். ஓகே, ரிமெம்பர். மூவிங் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஸோ சிஎஃப்எல் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, சிஎஃப்எல் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் யூனியன். ஓகே, சிஎஃப்எல் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் இன்டர்செக்ஷன். ஓகே, CFL is not closed under complement and not all context free languages are accepted by the deterministic push down automata. Clear? Note பண்ணிக்கோங்க. Moving on, next question. Which data structure is typically used to implement a hash table அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹேஷ் டேபிள்னா என்னது? நம்ம வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டால டேபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். தட்ஸ் அ ஹேஷ் டேபிள். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இட் வில் மேப் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ, ஒரு இண்டெக்ஸ் லொகேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு கீ மாதிரி இருந்துட்டு மேப் பண்ணும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸை வச்சு பண்ணுறதுனால ஹேஷ் டேபிள் இஸ் மெயின்லி யூஸிங் அரே. ஸோ அரேவா தான் ஸ்டோர் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேஷ் கீ இட் வில் மேப் டு த அரே இண்டெக்ஸ். ஓகே, லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேஷ் டேபிளில் யூஸ் பண்ண மாட்டோம். லிங்க் லிஸ்ட் வந்து மெயின்லி இன் அதர் டேட்டா டைப்ஸ், கொலிஷன் ஹேண்டில் பண்றதுக்கு செயினிங்லாம் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், பட் நாட் இன் ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள் இஸ் டிபிக்கலி யூஸ் அரே. பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து AVL ட்ரீஸ், ஓகே, இல்லைன்னா BST, இதுல எல்லாத்துலயும் பைனரி ட்ரீ யூஸ் பண்ணுவோம், நாட் இன் ஹேஷ். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் வந்து நமக்கு ஹேஷ் டேபிள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரிலேட்டட் கிடையாது. கரெக்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹேஷ் வந்து இண்டெக்ஸ் பேஸ்ட் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் அரே. டெஃபினேஷன் பாருங்க. hash table is used the array. டைரக்டா அரே வச்சு பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of 1. கிளியரா? கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of 1 நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். How many different trees are possible with n nodes அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ n நோட்ஸ்ல எவ்வளோ ட்ரீ பாசிபிள்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் we have direct formula. ஓகேவா? எக்ஸாக்ட்லி 2 power n minus 1 இதான் நமக்கு பாசிபிள். நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் a fixed formula. 2 power n minus 1. That's the total number of possible values. ஓகேவா? So 2 power n minus 1. Next one. The selection of spiral model is based on which of the following? So இது வந்து நமக்கு software requirements unit. சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் யூனிட்ல இருந்து இந்த மாதிரி தான்.
ஒரு மாடல் கொடுத்துட்டு ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இந்த சினாரியோக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணா கரெக்டா வரும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்ப இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் டிஃபைனபிள். அதான் தப்பு. நமக்கு ஃபுல்லா ரெக்வயர்மெண்ட் வந்து எனக்கு கிளீனா இருக்கு, கிளியர் கட்டா இருக்குன்னா யூ கேன் யூஸ் வாட்டர் ஃபால் மாடல். கரெக்டா? அதான் லீனியர் மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பைரல் மாடலோட அட்வான்டேஜே வந்து எங்கெல்லாம் எனக்கு ரெக்வயர்மெண்ட் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பைரல் மாடல் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக். ஆப்ஷன் பி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, டு வி சேஞ்ச் த ரெக்வயர்மெண்ட்ஸ் குவைட் ஆஃபன்? தட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் ஸ்பைரல் மாடல். ஓகே, ஸோ பி இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி பார்க்கலாம். கேன் வி டிஃபைன் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஏர்லி இன் த சைக்கிள்? நோ. ஏர்லியா டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஸ்பைரல் மாடலே யூஸ் பண்ண வேண்டாம். சேம் வி கேன் யூஸ் த வாட்டர்ஃபால் மாடல். லாஸ்ட் ஒன், ரெக்வயர்மெண்ட்ஸ் இண்டிகேட் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் பில்ட். ட்ரூ. ஸ்பைரல் மாடல் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ஃப்ரீக்வெண்டா ரெக்வயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுதோ ஸ்பைரல் மாடல் யூஸ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அண்ட் அங்க வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணும். மெயின் ஸ்பைரல் மாடலோட மெயின் ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் அனாலிசிஸ். இந்த கொஸ்டின்ல அது இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின், பட் மெயின் ஸ்பைரல் மாடல்னாலே உங்களுக்கு இந்த ரிஸ்க் அனாலிசிஸ் ஃபேக்டர் மைண்டுக்கு வரணும். கிளியரா? அண்ட் அனதர் ஒன், ரெக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா டிஃபைன்டா இருக்கணும்ட்டு இல்லை, சேஞ்ச் ஆகுனா தப்பு இல்லை. அண்ட் ஆல்சோ பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஏர்லியரா எனக்கு வந்து கிளியர் கட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ் தெரியணுன்ற அவசியம் இல்லை. கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி, டி. ஆப்ஷன் 3. ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி, காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி, ரெக்வயர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, தென் தட் இஸ் அ ஸ்பைரல் மாடல், நோ டவுட். கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. It is when expected frequent change. Okay, that's a spiral model. Moving on, next question. A test suite consists of which one? Set of defect cases, boundary test cases, or nest cases? A test suite. So test suite na another, it is nothing but a set of or collection of test cases. That's all. ஒரு சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு we use the test suite. It's a set of test cases. For example, ஒரு லாகின் மாடியூல் டிசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன டெஸ்ட் கேஸ் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் 1, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேலிடான்னு செக் பண்ணோம். செகண்ட் டெஸ்ட் கேஸ், இன்வேலிட் பாஸ்வேர்டு கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்? தேர்ட் டெஸ்ட் கேஸ், யூசர் நேம் எம்டியா கொடுத்தா என்ன வரும்? ஃபோர்த் டெஸ்ட் கேஸ், பாஸ்வேர்டு தப்பா கொடுத்தா என்ன வரும்? அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேஸை வந்து வச்சுப்போம். தட் இஸ் அ டெஸ்ட் சூட். கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். டைப் ஆஃப் டெஸ்ட் வி பெர்ஃபார்ம். ஓகேவா? மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பவர் செட் ஆஃப் அ எம்டி செட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி டேஷ் சப்செட். பவர் செட் ஆஃப் அ எம்டி செட் அப்படின்றாங்க. Power set of a empty set has exactly dash subset. Okay. So ஒரு empty setனா என்னது? Empty set is a null set அப்படின்னு சொல்லாமா? null setல வந்து நமக்கு values எதுவுமே இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா this is a empty set or a null set. நமக்கு number of elements in a null set என்னது? It is always 0. கரெக்டா? Power setனா என்னது? Power set is a set of all subsets. கரெக்டா? அதானே ஃபார்முலா. ஸோ ஒரு செட் எஸ் இருக்குன்னா இதோட பவர் செட்டை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா பவர் செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆல் தி சப்செட்ஸ் ஆஃப் எஸ். ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் ஆல் செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. தட்ஸ் ஆல். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் செட் வந்து 2 பவர் n. டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ இது. நல் செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 0. 2 பவர் 0 1. தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப நல் செட்டோட சப்செட் பாத்தீங்கன்னா ஒன்லி நல் செட், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சுட்டீங்கனாலே ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஒவ்வொன்றோட ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்கோங்க. எம்டி செட் இஸ் நல். ஓகே, பவர் செட் இஸ் அ சப்செட் 2 பவர் n. Next question, moving on to the next question. Two sets are called disjoint set if their dash set is empty. Joint set na enna? ரெண்டு செட்டுமே ஜாயின் ஆயிருச்சுன்னா ஜாயின் செட். டிஸ்ஜாயின் செட்னா
ரெண்டுத்துக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்ஜாயின்ட் செட். எப்ப டிஸ்டன்ஸ் இருக்கும்? டிஸ்டன்ஸ் இருந்தா என்ன மீனிங்? காமன் வேல்யூஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இன்டர்செக்ஷன் வந்து 0 ஆயிடுச்சு, தட் இஸ் தெர் இஸ் நோ காமன் வேல்யூ அப்படின்னா தட்ஸ் அ டிஸ்ஜாயின்ட் செட். இன்டர்செக்ஷன்ல வேல்யூ இருக்கு, டயக்ராம் வச்சா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்டர்செக்ஷன்ல வேல்யூ இருக்குன்னா தட்ஸ் அ ஜாயின்ட் செட். கிளியர்? ஸோ சி, two sets are disjoint if their intersection is empty. Clear? Moving on to the next question. The ALU makes use of dash to store the intermediate results அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ்வலா ALU arithmetic logical unitல பார்த்தீங்கன்னா we have registers. ரெஜிஸ்டர்ஸ்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆகும் டேட்டா. இந்த இன்டர்மீடியட் ரிசல்ட் எல்லாமே ஏஎல்யூல இருந்து வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ரெஜிஸ்டர்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு அக்யூமுலேட்டர் பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் தட் ஸ்டோர்ஸ் த இன்டர்மீடியட் ரிசல்ட். கிளியரா? ஸோ ஜென்ரலி நீங்க இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. டெஃபினட்டா ஹீப் ஸ்டாக் யூஸ் பண்ண மாட்டீங்க, சூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஏ ஆர் பில வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். பிகாஸ் நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்துப்போம், ரெஜிஸ்டர்ஸ் ஆர் த பேசிக் டெஃபினிஷனே அதே தான். கரெக்டா? தே ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் ஃபாஸ்ட் ஆக்சஸ், டெம்பரவரி வேல்யூ ஹோல்டு பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்பெசிஃபிக்கா ஏஎல்யூல எது அப்படின்னு கேட்கும் போது யூ கேன் யூஸ் த அக்யூமுலேட்டர். கிளியரா? ஆப்ஷன் ஏ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இட்ஸ் அக்யூமுலேட்டர். ஓகே, அக்யூமுலேட்டர் இஸ் ஆல்சோ a ரெஜிஸ்டர். பட் ரெஜிஸ்டர்ன்றது மோர் ஜென்ரல் ஃபார்ம். அவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்கல்ல ஏஎல்யூல என்ன அப்படிங்கும் போது இட் இஸ் அக்யூமுலேட்டர். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். கிளியரா? ஸோ ப்ராடர் வேல்யூ, அக்யூமுலேட்டர்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ற வேல்யூ. ஓகே, மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் ஏ be the set of all prime numbers, okay, and b be the set of all the even prime numbers. C வந்து set of all the odd prime numbers. Which of the following is true ன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து மோஸ்டா டயக்ராமேட்டிக்கா உங்களால போட முடியுமான்னு பாருங்க. மோர்லி ட்ரை ரைட்டிங் த செட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் a set of prime numbers. set of prime numbersக்கு கீழே என்ன வரும்? 2, 3 நிறைய வேல்யூஸ் வேணா ஒரு ஜஸ்ட் ஒரு 4 to 5 வேல்யூஸ், 2, 3, 5. ஏன்னா அப்பதான் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தட் ஜஸ்ட் ரைட் 2 to 3 வேல்யூஸ். இது வந்து ஏ. பி என்னது? ஆல் ஈவன் பிரைம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தட் இஸ் 2. கரெக்டா? சி அண்ட் சோ ஆன். இதோட எண்ட் ஆகல, 11ஓட முடியாது அண்ட் சோ ஆன். பி வந்து அவ்வளவுதான், இட்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ. சி என்ன சொல்லிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் த ஆட் பிரைம் வேல்யூ. ஆட் பிரைம் வேல்யூ 2 தவிர மித்த எல்லாமே நமக்கு ஆட் பிரைம்ஸ் தான். கரெக்டா? 3, 5, 7 எல்லாமே நமக்கு ஆட் பிரைம் வேல்யூஸ் தான். 3, 5, 7, 11 எல்லாமே நமக்கு ஆட் பிரைம் தான். So on. Now first option B union C equals A. B ஐயும் C ஐயும் யூனியன் பண்ணா நமக்கு A வரும். That is true. Okay, so all of the mentioned நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. Okay, so first statement is true. ஏன்னா B 2 இருக்கா, 2 மட்டும் தான் C ல மிஸ்ஸிங். 2 ஆட் பண்ணிட்டோம்னா that is equal to A. True. B is a singleton set. True. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. True. And option A, C பார்த்தீங்கன்னா C union 2, that is 2 is nothing but B. இது ஆப்ஷன் A மாதிரி தான், இதுவும் ரெண்டுமே சேம் தான். So this is also true. So option D, all of the mentioned ones. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பேஸ்ட் கொஸ்டின்ல டயக்ராம் போட முடியுமா, டயக்ராமேட்டிக்கா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. இல்ல இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின் பிரைம் நம்பர்ஸ் நம்மளால வேல்யூஸை எழுதி பார்க்க முடியும்னா ரைட் ஃபியூ வேல்யூஸ் அண்ட் செக் வித் ஆப்ஷன்ஸ். கிளியரா? மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க, வேல்யூஸ் எழுதிட்டு யூ கேன் செக் த ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எனி சப்செட் ஆஃப் எட்ஜஸ் தட் கனெக்ட்ஸ் ஆல் த வெர்டிசஸ் and has minimum total weight, okay, if all the edge weights of an undirected graph are positive. அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆல் வெர்டிசஸ் அண்ட் ஹேஸ் மினிமம் டோட்டல் வெயிட் அப்படின்னாலே திஸ் இஸ் நத்திங் பட் அவர் MST. கரெக்டா? மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ தான் நமக்கு எல்லா வெர்டிசஸையும் கனெக்ட் பண்ணும், சைக்கிள்ஸ் எதுவும் இருக்காது, and it has a minimum possible total edge weight. ஓகே, இதுல பார்ப்போம் சப்கிராஃப் அப்படின்னு இருக்கு. சப்கிராஃப் அப்படிங்கிறது நமக்கு இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் கிராஃப். கரெக்டா? இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்பெஷல்
ஒரு ஜென்ரல் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஜென்ரலா சொல்ற மாதிரி தான். ஓகே, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த டெஃபினிஷன். செகண்ட் ஒன் ட்ரீ. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி இஸ் நத்திங் பட் அ டைப் ஆஃப் ட்ரீ. கரெக்டா? ஸோ ட்ரீ ஆப்ஷன் பி. ஹாமில்டன் ட்ரீல வந்து நமக்கு வந்து மினிமம் டோட்டல் வெயிட் ஸ்பேனிங் வந்து இருக்காது. கரெக்டா? ஹாமில்டன் சைக்கிள்ல. நெக்ஸ்ட் ஒன் கிரிட்லயுமே வந்து வி டோன்ட் ஹேவ் இட்ஸ் நாட் அ தியரிட்டிக்கல் கிராஃபிக்கல் தியரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். கிரிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் இது வந்து கனெக்ட் ஆகிற அந்த ஸ்கொயர்டு தான் கிரிட்னு சொல்லும். ஹியர் இட் இஸ் ஆப்ஷன் பி ட்ரீ. நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சேமா இருக்குன்னா இட்ஸ் அ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி. Okay, that's a minimum spanning tree in general tree. Clear? Moving on to the next question. The number of diagonals that can be drawn in a hexagon. So ஒரு hexagon கொடுத்திருக்காங்க. hexagonல எத்தனை diagonals வந்து நம்மளால form பண்ண முடியும்னு கேக்குறாங்க. So now when you take the formula, diagonal formula எடுத்துக்கிட்டீங்கன்னா number of diagonals that can be formed with n diagonal equal to n into n minus 3 by 2. இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. Number of diagonals equals n into n minus 3 by 2. Clear? That is equal to எனக்கு வந்து hexagonல எத்தனை edges இருக்கும்? 6. 6 into 6 minus 3 3. கரெக்டா? 6 into 6 minus 3 is 3 divided by 2. 2 1 time, 3 times. 3 3s are 9. So option A. Clear? Option A. Note பண்ணிக்கோங்க. n into n minus 3 by 2. எத்தனை வேல்யூஸோ diagonal value substitute பண்ணிருங்க, output வரும். Moving on to the next question. Next one வந்து நமக்கு வந்து how many were exactly in two jobs. நமக்கு வந்து inclusion exclusion principle தான் நம்ம இங்க யூஸ் பண்ணோம். ஸோ டோட்டலி நமக்கு எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. 75 அப்படின்றாங்க. ஸோ டோட்டலி தெர் ஆர் 75 கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்றாங்க. வி வில் டேக் தட் அஸ் எஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து 48 மெம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நமக்கு 35 மெம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் வந்து 42 கொடுத்திருக்காங்க. ஸ்கில்டு இன் ஆல் த்ரீ வேல்யூஸ்லயுமே நமக்கு ஸ்கில் ஆனவங்க வந்து 18 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ஸ்கில் ஃபார் த ஜாப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா we should find the number of candidates that is skilled in exactly 2 jobs. ஓகே, இப்போ இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி தேர் யூனியன் எஸ் யூனியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யூனியர்ஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளஸ் ஹார்ட்வேர் பிளஸ் நெட்வொர்க். ஓகே, இதோட யூனியன் தான் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இண்டிவிஜுவலா ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 125 வரும். இது யூனியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன் ஆல் த்ரீ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டோட்டல். இது மூணுமே நான் யூனியன் பண்ணும்போது எனக்கு டோட்டல் தட் வில் பி 75. ஸோ நான் கவுண்ட் பண்ணும்போது நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் எஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் என் மைனஸ் தேர் யூனியன் வேல்யூ. இந்த யூனியன் வேல்யூவை நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன் மைனஸ் 2 பிகாஸ் எக்ஸாக்ட்லி 3 அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் மைனஸ் 2 நம்ம பண்ணோம்னா we will get the output. So that is equal to என்னோட 125 that is their sum 75 48 35 the total 125 minus the total union value பார்த்தீங்கன்னா that is 75 வருது. ஓகே, மைனஸ் 2 into ரெண்டுத்தோட காமன் வேல்யூ என்ன 18. 2 into 8. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 125 மைனஸ் 75 மைனஸ் 2 8s are 36. சால்வ் பண்ணும்போது we get 14. ஆப்ஷன் பி. கிளியரா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் அப்ரோச் பண்ணோம். யூஸ் த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, ஸோ எத்தனை ஒர்க்கர்ஸ் அதோட காமன் மைனஸ் அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ ஹியர் இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் தான் நம்மளோட
inclusions. So அது எல்லாத்தையுமே நம்ம subtract பண்ணிட்டோம்னா you'll get the answer 14. Clear? Moving on, next one. In the principle of mathematical induction, which of the following steps is mandatory? In the principle mathematical induction, which of the following steps are mandatory? ஸோ ஒரு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ் கேஸ் எடுத்துக்கோம். கரெக்டா இனிஷியலா வேல்யூ வந்து யூஸ்வலி வி டேக் n ஈக்குவல் டு 1. ஸோ எனி வேல்யூ என்னுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ் கேஸ் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா வி ஹாவ் த இண்டக்ஷன் ஸ்டெப். ஓகே, அந்த இண்டக்ஷன் ஸ்டெப்ல தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ 1 எடுத்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக வி வில் டூ த எனி ஆர்பிட்ரி வேல்யூ. அந்த ஸ்டெப்பை தான் நம்ம இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வி டேக் அ பேஸ் கேஸ் n equal to 1 or any value. The next step it's a induction step. அப்ப எனி ஆர்பிட்ரி வேல்யூ கேன்னு எடுத்துப்போம், அசியூம் பண்ணிக்கோ. ஸோ தட் இஸ் அ இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் த இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ். மித்த மூணுமே நமக்கு ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ் கிடையாது. தே ஆர் நாட் ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனால 2 ஸ்டெப் தான், ஒன்னு பேஸ் கேஸ், இன்னொன்னு இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் ஆர் த இண்டக்ஷன் ஃபேஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ டெஃபினிஷன் பாருங்க, இந்த மாதிரி தான் ஸ்டெப் எடுத்துக்கோம். n ஈக்குவல் டு கேன்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோம்ல, எனி ஆர்பிட்ரி வேல்யூ தட் இஸ் கால்ட் அஸ் இண்டக்ஷன் அசம்ஷன் ஆர் இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ். Moving on to the next question. The cases where microprogrammed can perform well. ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து மைக்ரோ ப்ரோக்ராம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் இந்த சிஎஸ்ஏ. ஒரு மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட் பொறுத்த வரைக்கும் MCU எப்பெல்லாம் எனக்கு எஃபெக்டிவாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஷன் பாருங்க, இட் இஸ் கண்ட்ரோல் ஆர் ஜென்ரலி ஸ்லோவர் இன் ஆப்ரேஷன். First one, we have to say interrupt handling. Interrupt handling it is slower when compared to the hardware. Okay, next one, condition checking, slower. Choosing between alternatives. Clear? So, none of the mentioned. எல்லா situations may A, B, C, all the 3 situations are valid. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன் செக் பண்ணும்போது இட் கேன் செக் த கண்டிஷன். ஸோ ஃபிளாக் கண்டிஷன் வந்து 0வா இருக்கா, இல்லை கேரி இருக்கா, இல்லை சைன் இருக்கா, ஓவர்ஃப்ளோ ஆகுதா அப்படின்ட்டு மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் எக்ஸாமைன் த கண்டிஷன். இட் இஸ் ட்ரூ, தட் இஸ் இட் இஸ் ஃபாஸ்ட், நமக்கு அது ஃபால்ஸ் ஆகாது, இட் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் பி, when it is to choose between 2 alternatives, நமக்கு மைக்ரோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இட் இஸ் வெரி குட் இன் கண்டிஷனல் பிரான்ச்சிங். ஓகேவா, ஆல்டர்னேட் எக்ஸிகியூஷனை வந்து எனக்கு எந்த பாத்துன்னு நான் செலக்ட் பண்ணோம்னா we can use micro control program. So that is true. False கிடையாது, that is true. And third one, when it is triggered by an interrupt, okay, it can cause branching. So 3 statementsமே நமக்கு true. அதனால ஆப்ஷன் டி, none of the above, because all the 3 statements are valid. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம்ட் கண்ட்ரோல் யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் பிரான்ச்சிங் கண்டிஷன்ஸ், தென் கோட் செக்கிங், ஃபிளாகோட கோட் செக்கிங், அந்த மாதிரி கண்டிஷன் கோட் செக்கிங், தென் இன்டர்பிரட் ட்ரிவன். இது 3 தான் நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the drawback of building a large memory with DRAM. So DRAM பொறுத்த வரைக்கும் it is a dynamic random access memory அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் ஆக்சஸ் மெமரியில வந்து நம்ம கெப்பாசிட்டர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பிட்ஸ் சேவ் பண்ணிக்குவோம். நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா மெமரி வந்து ஃபிக்ஸ்டா ஸ்டோர் ஆகாது, கான்ஸ்டன்டா பீரியாடிக்கா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட மெமரி வந்து இட் வில் பி ரிட்டைன்ட். ஓகே, ஸோ நவ் when you take the first one, the drawback is a large cost factor. That is wrong. DRAM is generally cheaper than SRAM. ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ஜ் மெமரி சிஸ்டம்க்கு DRAM தான் யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் ஃபேக்டர் இஸ் வெரி வெரி லெஸ், இட் இஸ் வெரி வெரி சீப். நெக்ஸ்ட் ஒன், DRAM இஸ் inefficient மெமரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் த பிரைமரி டிராபேக். ஓகே, மெமரி ஆர்கனைசேஷன் இஸ் நாட் இன்எஃபிஷியன்ட்னு சொல்லிட முடியாது, ஹைலி எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது, இட் இஸ் எஃபிஷியன்ட். ஓகே, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த ஸ்லோ ஸ்பீட் ஆஃப் ஆப்பரேஷன். ஓகே, அண்ட் ஆப்ஷன் டி, இட் இஸ் ஆல் ஆஃப் த மென்ஷன்ட். ஸோ நவ் வென் யூ சி ஆப்ஷன் டி, ஸோ DRAM பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்லோவர். ஓகே, கான்ஸ்டன்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும். லார்ஜர் DRAMs பொறுத்த வரைக்கும் ஹையர் காஸ்ட் நமக்கு தேவைப்படும், less interrupt. So all the options. Okay.
ஓகே, லார்ஜ் காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் DRAM இஸ் சீப்பர். கிளியரா? DRAM இஸ் சீப்பர் than the SRAM. பட் வென் வி ஆர் மேக்கிங் as a large one, ஓகே, லார்ஜ் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது தென் இட் இன்வால்வ்ஸ் ஹையர். ஸோ இங்கே ஆப்ஷன்லேயே போட்டிருக்காங்க லார்ஜ் DRAM மெமரி சிஸ்டம்ஸ் தே மே இன்வால்வ் ஹையர் காஸ்ட். கிளியரா? சேம் டைம் எஃபிஷியன்சியோட ஆர்கனைசேஷன் கேன் ரெடியூஸ். ஓகே, ஸோ லார்ஜர் சைஸில் நம்ம பார்க்குறனால காஸ்ட் மே இன்க்ரீஸ். பட் ஜென்ரலி DRAM சைஸ் இஸ் லெஸ் தேன் த SRAM. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறனால இட்ஸ் த லார்ஜர் சைஸ். ஓகே, DRAM பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சீப், டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், இட் நீட்ஸ் கான்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷிங். SRAM பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ். ஓகே, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், வி டோன்ட் நீட் எனி ரெஃப்ரெஷிங் எதுவுமே தேவையில்லை. ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ லார்ஜர் அப்படிங்கிறனால இட்ஸ் ஆப்ஷன் டி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா LRU, டிமாண்ட் பேஜிங், லாங் டேர்ம் ஷெட்யூலிங், மிடில் டேர்ம் ஷெட்யூலிங், ஒவ்வொருத்துக்கான டெஃபினிஷன்ஸை நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகே, டெஃபினிஷன்ஸ் நம்ம மேட்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, LRU எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் என்ன பண்ணா, இட் வில் பி ரீப்ளேசிங் அ பேஜ் தட் ஹாஸ் நாட் பி ரெஃபரன்ஸ்ட் ஃபார் லாங். லீஸ்ட் ரீசெண்டாக எது யூஸ் ஆயிருக்கோ அது மேட்ச் ஆகும். ஸோ ஆப்ஷன் A is 2. செகண்ட் ஒன் டிமாண்ட் பேஜிங் வந்து எப்பெல்லாம் எனக்கு நீட்ல இருக்கிறோ only then it will be more. So only when it is needed it will bring to the memory. Okay, so option only when it is selected for replacement. Clear? அது வந்து டிமாண்ட் பேஜிங். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் இட் வில் த டிசிஷன் டு ஆட் டு த பூல் ஆஃப் ப்ராசஸர் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ தட் இஸ் ஜாப் ஷெட்யூலர். வி ஹாவ் அ ஜாப் ஷெட்யூலர். ஸோ the ஜாப் ஷெட்யூலர் தான் என்ன பண்ணா, இட் வில் டிசைட் விச் திங் டு பி ஆடட் இன் த மெமரி. Clear? So note பண்ணிக்கோங்க, it adds in the pool. மிடில் டேர்ம் ஷெட்யூலிங், மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மல்டி ப்ரோக்ராமிங்கோட டிகிரி கண்ட்ரோல் பண்றது மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங் தான். ஓகே, so this will decide whether the process should be swapped or kept in the main memory. In or out and decide பண்றது இதுதான். So option 3, the decision to add the number of processor in the fully or partial main memory, it is decided by the medium term. Clear? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 2 அதோட டெஃபினிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த டெஃபினிஷன்ஸ். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டஸ் நாட் அலவுட் அ சைல்ட் ப்ராசஸர் டு எக்ஸிஸ்ட் when the parent processor has been terminated, this process is called as. ஸோ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சைல்ட் ப்ராசஸ் இருக்கு, ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்கு. இப்போ எனக்கு பேரண்ட் ப்ராசஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சைல்டு ப்ராசஸும் டெஸ்ட்ராய் ஆனா அதை வந்து கேஸ்கேடிங் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் 2. So when the parent process gets terminated, child process automatically terminate ஆயிடுச்சுன்னா that's a cascading termination. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஃபன் ப்ராசஸ் நமக்கு ஒன்று இருக்கு. ஆர்ஃபன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பேரண்ட் ரிமூவ் ஆகி சைல்டு மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் ஆர்ஃபன் ப்ராசஸ். அண்ட் தென் வி ஹாவ் அ கேஸ்கேடிங் டெர்மினேஷன். தட்ஸ் த ஆப்ஷன், த கொஸ்டினுக்கான ஆன்சர். த்ரெட்டிங்ன்றது நமக்கு டெர்மினேஷன் ரிலேட்டடான ப்ராசஸ் கிடையாது. ஜாம்பி டெர்மினேஷன், ஜாம்பி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த parent to collect the status. அப்படின்னா zombie termination or zombie process அப்படின்னு சொல்லுவோம். process killing-ன்றது it's not a specific word. Okay? So we have orphan process, cascading termination, zombie process. Okay? Moving on to the next question. Which of the following scenario may lead to an irrecoverable error in the database system? So எதை வந்து நம்மளால ரெக்கவர் பண்ணிக்க முடியாத ஒரு ஸ்டேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எப்பெல்லாம் எனக்கு இர்ரெக்கவர் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இட் ஹாஸ் ரீட் த டேட்டா அண்ட் தட் இஸ் ரிட்டன் பை அனதர் டிரான்சாக்ஷன், கமிட் ஆகாம ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, அந்த டேட்டாவை இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து ரீட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் a irrecoverable error or that is called as a dirty read. இந்த டேர்ம்
ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் கால்ட் as a dirty read. ஸோ எனக்கு T1 வந்து ரைட் பண்ணி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு T2 முடிஞ்சிருச்சுன்னா தட்ஸ் எரர். கிளியரா? எக்ஸாம்பிள், எனக்கு டிரான்சாக்ஷன் 1 இருக்கு. டிரான்சாக்ஷன் 1 இஸ் ரைட்டிங் சம்திங், ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுது. பட் எனக்கு சேஞ்ச்னா கமிட் ஆகல. அந்த கமிட்டுக்கு முன்னாடியே T2 வந்து அந்த ப்ராசஸை ரீட் பண்ணி T2 வந்து கமிட் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ இன்ரெக்கவரபிள் எரர். கிளியரா? தென் திஸ் இஸ் அ எரர். இப்போ என்ன ஆகுது, எனக்கு T1 வந்து அபார்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ப்ராசஸ் நடந்திருக்குல, இதுல there will be error. இப்போ என்னால வந்து we cannot recover the database. This is an irrecoverable schedule. கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் the transaction reads the data item after it is read by an uncommitted transaction. Option 4. Okay. Option 4. Next one. Which of the following is used to create a database schema? Schema related nale namakku definition da. Data definition language DDL. Okay. Moving on. Which of the following statements best describe syntax directed translation? So ஒரு translation அப்படிங்கிறது நமக்கு தெரியும், from one that is from high level to low level or machine level. ஸோ அது வந்து எப்போ நமக்கு வந்து சின்டாக்ஸ் டைரக்டடா இருக்கும் அப்படின்னா when translation is based on the syntactic structure. Okay, if it's based on the syntax structure, we say it as a syntax directed translation. நேம்லே இருக்கு பாருங்களேன், சின்டாக்ஸ் வச்சு பண்ணும்போது. ஸோ syntactic structure, it is the syntax directed translation. நோட் பண்ணிக்கோங்க. Moving on. Pointers cannot be used to find the address of a variable. தப்பு. Pointers ஓட மெயின் ஃபங்க்ஷனே நமக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் 3 பாருங்க, simulate dynamic data structure. ட்ரூ. ஓகேவா? பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மெயின் அட்வான்டேஜ் டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண வேணாம். பட் எங்க வந்து ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்க வந்து பாயிண்டர் யூஸ் பண்றது மஸ்ட். ஓகே, ஸோ இந்த டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன், மேனிப்புலேட் டைனமிக். ஸோ டைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பாயிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன், ரெஃபரன்ஸ் வேல்யூ டைரக்ட்லி. தட் இஸ் ராங். ஸோ பாயிண்டர்ஸ் வச்சு என்னால் டைரக்டாக வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு அந்த வேல்யூவோட அட்ரஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் டைம் ரெக்வயர்ட் டு சர்ச் அ ஸ்டோரேஜ் லொகேஷன் இஸ் கால்ட் அஸ் அ ஆக்சஸ் டைம். ஓகே, மெமரியில் போயிட்டு எங்க இருக்கு வேல்யூ எங்க இருக்குன்னு தேடி ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு பேர் தான் ஆக்சஸ் டைம். ஸோ ஆக்சஸ் டைம் இட்ஸ் த ஆவரேஜ் டைம் டு சர்ச் த மெமரி லொகேஷன். வாட் எவர் வேல்யூ இட் இஸ் டு சர்ச் வந்து ஆக்சஸ் டைம். அண்ட் லேட்டன்சி டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்ச்சுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிலே, that's the latency time. And response time, reading time, generally they are not access நமக்கு டைமிங் ரிலேட்டட் கீவேர்ட் கிடையாது. ஓகே, மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட். லிஸ்ட் 1ல சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஷேக்கிங், ப்ரோக்ராம்ட் இன்புட் அவுட்புட், இன்டர்பிரட் ட்ரிவன் இன்புட் அவுட்புட் அண்ட் இன்புட் அவுட்புட் ப்ராசஸர். ஸோ நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஹேண்ட் ஷேக்கிங். ஹேண்ட் ஷேக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு கண்ட்ரோல் சிக்னல்ஸ், they work in the opposite direction. Okay, accept, acknowledge. அப்படி ரெண்டு கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருந்துச்சா that's a handshaking process. Second one, programmed input output. Programmed input output பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு input output flag and a perform transfer will be there. இதை வந்து CPU நமக்கு செக் பண்ணும். So it requires CPU to check the input output flag to perform the transfer. That's a programmed input output. Next one, interrupt driven input outputல என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி CPU வந்து input output flagலாம் செக் பண்ண வேணாம். But we need the input output interface will inform the CPU it is ready for the transfer. So ஒரு interrupt send பண்ணோம். Send பண்ணி I am ready for the process ன்னு சொன்னா that's a interrupt driven. So option C. The last one, input output processor. So default option 3 தான். It has a local memory and controls the input output devices. Input output processor தான் whole thing நமக்கு responsible. கரெக்டா? So option A2, B4, C1, D. Option 3. Moving on. Next one. What is the probability? Okay. So what is the probability that a positive integer selected at a random from a set of positive integers not exceeding 100 is either divisible by 2 or 5? So எனக்கு வந்து it should be either divisible by 2 or it should be divisible by 5.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணும்போது we can use the principle of exclusion and inclusion. டோட்டல் எத்தனை வேல்யூஸ் வரும்னு பாருங்க. அதுல either 2 or 5 and then காமன் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. காமன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா காமன் வேல்யூஸை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get the total value. ஸோ ஷார்ட் ஹேண்ட் ட்ரிக் யூஸ் பண்ணும்போது you get probability of A union B equal to first one எனக்கு வந்து how many values are divisible by 2, that is probability of A. 100 numbers ல 2 4 6 8, that is 50 numbers are divisible by 2. கரெக்டா? செகண்ட் ஒன் பிளஸ் எத்தனை நம்பர்ஸ் வந்து நமக்கு 5 ஆல டிவிசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 10 15 20. ஸோ 100 டிவைடட் பை 5, 20 நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள் பை 5. ஓகே, மைனஸ் ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர்ஸ் என்ன? காமனான நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுங்க. 2 5ஓட எல்சிஎம் வந்து 10. தட் இஸ் எவ்ரி 10th நம்பர் மட்டும்தான் நம்ம காமனா இருக்கும். கரெக்டா? ஈவன் நம்பர்ஸ்லயே 10 20 30 40 50 இதுதான் வந்து நமக்கு 2 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு காமன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி 10 நம்பர்ஸ். 10 20 30 40 till 100 பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ். ஸோ minus 10 divided by the total numbers. Total எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? There are going to be 100 numbers. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா, ஷார்ட் ஹேண்ட் ட்ரிக். ரிமெம்பர் திஸ் ஒன். நம்பர்ஸ் ஆஃப் A plus number of B minus their intersection. A intersection B, their common values divided by the total. அதான் probability. Simple. That is equal to 50 plus 20 70 minus 10 60. 60 by 100. So இதை இன்னும் simplify பண்ணோம்னா 3 by 5. Option 2. நோட் பண்ணிக்கோங்க, option 2. Moving on to the next question. How many cards can be selected from a standard deck of 52 cards? Guarantee that at least 3 hearts are present among them. Okay. So எனக்கு வந்து அட்லீஸ்ட் 3 அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் 3 செலக்ட் பண்ணோம்னா ஸோ டோட்டலி we have 52 cards. அதுல வந்து அட்லீஸ்ட் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு டோட்டல் 13 hearts 13 diamonds 30. ஸோ டோட்டலி 52. அதுல வந்து நான் ஹார்ட்ஸ்லாம் எத்தனை இருக்கு? ஸோ 52 cards இருக்கு மைனஸ் 13, தட் இஸ் த ஹார்ட்ஸ். இந்த ஹார்ட்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா 39 வந்து என்னோட நான் ஹார்ட் கார்ட்ஸ். கரெக்டா? ஸோ ஹார்ட் சிம்பிள் கார்ட்ஸ் 13, அதை நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் 52ல இருந்தா ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து எனக்கு நான் ஹார்ட்ஸ் கார்ட்ஸ். இப்போ இதுல வந்து நான் வந்து செக் ட்ரா பண்ணோம் அப்படின்னா டோட்டலி தெர் ஆர் 39 நான் ஹார்ட்ஸ். நான் ஹார்ட்ஸ் ஒன்னொன்னா செலக்ட் பண்றேன் பிளஸ் 3, அட்லீஸ்ட் 3ல, ஸோ தட் இஸ் 3. ஸோ டோட்டலி ஐ ஷுட் ஃபெச் 42 cards. 42 cards எடுத்தாதான் ஃபர்ஸ்ட் நான் ஹார்ட் கார்ட்ஸ்லாம் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரண்டி நெக்ஸ்ட் 3 ஹார்ட்ஸ் தான். ஸோ தட் இஸ் 42 times. மித்த எல்லாத்துக்குமே வி கேனாட் கேரண்டி. ஹையஸ்ட் கேரண்டின்னு பார்த்தா இதான். ஃபர்ஸ்ட் எல்லா நான் ஹார்ட்ஸ் கார்டையும் பிக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமேட்டு வர 3 கண்டிப்பா ஹார்ட்ஸ் தானே. ஸோ 39 plus 3 42 தான் கேரண்டி. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹார்ட்ஸ் கார்டு எல்லாமே பிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 கார்டு எடுத்தா கண்டிப்பா தட்ஸ் அ கேரண்டி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் அ பெர்செப்ட்ரான்? பெர்செப்ட்ரானோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் வித் ப்ரீ ப்ராசஸிங். இதான் நமக்கு பெர்செப்ட்ரானோட டெஃபினேஷன். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு சிம்பிளஸ்ட் டைப் தான் நமக்கு வந்து பெர்செப்ட்ரான். கிளியரா? ஸோ நம்மளோட கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராசஸ் இன்புட் டேட்டா அவுட்புட் டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாமே இட் இஸ் த பெர்செப்ட்ரான். ஆப்ஷன் ஏ. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements are true? On average, neural networks have higher computational rates than the conventional computer. True. Okay. Neural networks have a higher computational rates. Next one, neural network learn by example. That is also true. They learn through the examples. Next one, neural network mimic the way the human brain works. True. ஸோ அதனால தான் அதுக்கு டேர்மே நியூரல் நெட்வொர்க். நம்ம எப்படி திங்கிங் பேட்டர்ன், நம்மளோட நியூரான்ஸ் அண்ட் நர்வ்ஸ் எப்படி திங்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான் தே வில் திங்க். ஸோ தே மிமிக் த ஒர்க். ஸோ தட்ஸ் ட்ரூ. ஸோ ஆல் த மென்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
43. The fuzzy set theory defines fuzzy operator. Choose the fuzzy operators from the following. Fuzzy operators பொறுத்த வரைக்கும் we have 3 and or not. நம்மளோட fuzzy set operator கேட்ஸ் லாஜிக் கேட்ஸ்ல பார்ப்போம்ல ரெண்டு ஆப்ரேட்டருமே சேம் தான் and or not. ஓகே and it is all of the mentioned option D. ஓகே எப்படி டிஃபைன் பண்ணோம்? it is defined as minimum andன்றது minimum maximum notன்றது complement. clear note பண்ணிக்கோங்க. moving on next question, which is not a property of representation of the knowledge. so representation of knowledge பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து adequacy வச்சு represent பண்ணலாம். inferential adequacy and inferential efficiency இதை வச்சு நம்ம represent பண்ணலாம். but we cannot represent using the representational verification. option A. It is not a standard property. clear? next question, how can logic program be constructed? so logic program பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு formal language. okay, so expressing the knowledge in formal language, that is how a logic program is constructed. clear? note பண்ணிக்கோங்க. option B. next question, many words have more than one meaning. we have to select the meaning which make the most sense in context. this is resolved by word sense disambiguation, that is WSD. இதுதான் நமக்கு வேர்டை பேஸ் பண்ணி அதோட கரெக்ட் மீனிங் என்ன, ஓகே அந்த கண்டெக்ஸ்ட்ல அதோட கரெக்ட் மீனிங் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது நமக்கு வேர்ட் சென்ஸ் டிஸ்ஆம்பிகுவேஷன் WSD. ஒரே வேர்டுக்கே மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல என்ன மீனிங் அப்படின்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு we have WSD, word sense disambiguation. which of the following is not a guided medium? so நம்ம we have a guided medium, we have a non-guided medium. guided medium பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து ஒரு வயர் மீடியம் வழியா டிரான்ஸ்பர் ஆகுதோ அது எல்லாமே கைடட் தான். ட்விஸ்டட் பேர் கேபிள் வயர், கோயாக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக்ஸ்லயே நமக்கு வயர் தான், அதுமே கேபிள் தான். தீஸ் ஆர் ஆல் கைடட் ஃபார்ம்ஸ். நாட் கைடட் ஃபார்ம்னா அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல டிரான்ஸ்பர் ஆகும்போது இட்ஸ் அன் அன்கைடட் மீடியம். நமக்கு வந்து பிசிக்கல் பாத் எதுவுமே இல்லை. மெயின் பாயிண்ட் அதான். கைடட் அப்படின்னா there should be a physical path, there should be a wire. இல்லைன்னா this is non-guided or unguided. so which of the following is not a guided medium? okay, so இதே question repeat ஆயிருக்கு. option D. next one, a device that converts digital signals into analog signal. so ஒரு digital signal வந்து நமக்கு வந்து analog signal கன்வெர்ட் ஆகும்னா மெயின் திங் இஸ் அ மோடம். மோடம் தான் வந்து நம்மளோட டிஜிட்டல் சிக்னலை வந்து கம்ப்யூட்டர்ல அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி இட் வில் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஆப்ஷன் சி மோடம். அண்ட் சேம் வே நமக்கு அனலாக் சிக்னல் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அகைன் பேக் டு டிஜிட்டலுமே கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் அண்ட் வைஸ் வர்சா. நெக்ஸ்ட் ஒன், a sender has a sliding window of size 15. okay, first 15 frames are sent. the first ACK is received as acknowledgement 15. what frame has the receiver accepted? ஸோ நமக்கு 15 அப்படின்னா எனக்கு ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே. ஸோ 0 to 15 ஃப்ரேம்ஸ் வந்து ரிசீவ் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 2, 3, 14 வரைக்கும் கவுண்ட் பண்ணாதான் 15 விண்டோஸ் வரும். கரெக்டா? ஏன்னா 0வும் இன்க்ளூடட்ல, 0 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அப்ப 0 வந்து 1, 1 வந்து 2, அப்படி போகும்போது ஒன்லி ஃப்ரம் 0 to 14 நமக்கு வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி 0 to 14. கிளியரா? பேசிக் 15னா ஃப்ரம் 0ல இருந்து கவுண்ட் பண்ண தட்ஸ் ஃப்ரேம் 0, 1, 2, 3 ஸோ டில் 14. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இந்த வீடியோட பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸை வந்து கவர் பண்ணோம். ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்க யூஜிசி நெட், டிஎன் செட், பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, மெயினாக காலேஜ் டிஆர்பி அண்ட் டிஎன் செட் நமக்கு இந்த 6 monthsல நமக்கு கண்டிப்பாக கால்ஃபர் வரும். அதுக்கான லைவ் செஷன்ஸுமே நமக்கு சிக்ஷா கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. கீழே தெரியல இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லைவ் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவா டவுட்ஸ் நீங்க அப்பப்போ கிளியர் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யூ ஆல்சோ கெட் த ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட். கிளியரா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகே, பாய் எவ்ரி ஒன்.